ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் எலியட் அவரோட டீட்டெயில்டான சம்மரி. அவர் யார், அவரோட ஒர்க்ஸ் என்ன, அண்ட் அதாவது அவர் ஒர்க்ஸ்னால் எல்லா ஒர்க்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் அவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் எலியட் ஆஸ் எ கிரிட்டிக். அவர் வந்து ஒரு கிரிட்டிக்காக வந்து என்ன பண்ணார், அண்ட் அவரோட ஒர்க்ஸை வச்சு வந்து நம்ம கம்பேர் பண்ணி என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல கிரிட்டிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு இல்லையா, அதெல்லாம் பற்றி தான் வந்து ஒரு டீட்டெயில்டான சம்மரியாக பார்க்க போகிறோம். டிஎஸ் எலியட். ஸோ சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வந்து இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது நெட்டு செட்டு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும், கிராக் அவுட் பண்ணி, இல்லை அப்படின்னா ஜேஆர்எஃப் எக்ஸாம் எழுதி வந்து பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயில்டாக கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு பேஸ் ஃபார்ம் தான். இல்லை செமஸ்டர் எக்ஸாம் மட்டும்தான் வந்து நான் எழுதுறதுக்காக இந்த டாபிக் வந்து படிக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து போதுமான கண்டென்ட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து நான் சொன்னேன் டிஎஸ் எலியட்டஸ் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து 20th செஞ்சுரியில் வந்து ஒரு கிரேட்டான கிரிட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொயட்டாகவும் இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போம், ட்ராமா அண்ட் கிரிட்டிக்கல் எஸ்ஸேஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. இவரோட ஃபேமஸான எஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் அண்ட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். இது 2 எஸ்ஸையுமே வந்து ஒரு பயங்கரமான ஃபேமஸான எஸ்ஸே. அண்ட் இதில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாராம். ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாகவும் கேர்ஃபுல்லாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து எலியட். அண்ட் அவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை இலுஸ்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியூஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கிரிட்டிசிசம். ஒரு கிரிட்டிசிசமோட ஆப்ஜெக்டிவை வந்து இலுஸ்ட்ரேட் பண்ணி தான் வந்து இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் அவரோட ரைட்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எலியட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஆஃப் பொயட்ரி அண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே வந்து கிரிட்டிசிசமும் பொயட்ரி வந்து ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு வந்து அவரோட கான்செப்டில் வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது பொயட்ரியும் கிரிட்டிசிசமும் வந்து நேச்சராகவே ரிலேட்டிவானது, ஒரு கொஞ்சம் ரிலேட்டடானது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அவரோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பொயட்ஸ் அண்ட் போம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெடிஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ட்ரெடிஷனுங்கிறது பாஸ்ட் இன் கீப்பிங் வித் தீஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன். ஒரு பழைய கான்செப்ட், அதாவது ஒரு ட்ரெடிஷனான கான்செப்டை வந்து நம்ம வச்சுக்கணும், பட் அதை ஒரு கான்செப்டாக தான் எடுத்து செய்யணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அண்ட் இவ்வளோதான் வந்து நம்ம வந்து கிரிட்டிக்காக வந்து அவரோட இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலி வந்து டிஎஸ் எலியட்டோட ஏர்லி லைஃப் எல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்படும். அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அவரோட ஒர்க்ஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க. போம்ஸ் இதில் வந்து ஒரு 5 போம் வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் வந்து நீங்கள் ஈஸியான உங்களுக்கு எந்த போம் வந்து ஈஸியாக இருக்குமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, போம்ஸ் 1990, தி வேஸ்ட்லேண்ட் அண்ட் தி ஜேர்னி ஆஃப் மேகி. மேக்ஸிமம் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து இது ஈஸியாக கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த இயரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, தி ஃபேமிலி ரீயூனியன், தி காக்டெயில் பார்ட்டி, தி ராக் எ பேஜண்ட் ப்ளே அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஞாபகம் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாமே ஒவ்வொன்றிலையும் நான் 5 கொடுத்துருக்கேன்ல, இதை 5மே வந்து இவரோட டாப் 5ஆன ஒர்க்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் 5 படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 3 ஞாபகம் இருக்கும். அதனால தான் வந்து நான் 5 ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, தி எராபான் ஹிஸ் மெட்ரிக் அண்ட் பொயட்ரி 1917, தி ஸ்கேட்வுட் 1920, ஹோம் டு ஜான் ட்ரைடன் 1924, டான்டி 1929, ஜான் ட்ரைடன் தி பொயட், தி ட்ராமாட்டிஸ்ட், த கிரிட்டிக் 1932 வந்து இதெல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் மேலே போமுக்கும் நான் வந்து அதாவது ட்ராமாவுக்கும் சொன்னது தான் வந்து இதுலேயும் 5 இருக்குது. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 3 வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலிட்ஸ் கான்ட்ரிபியூஷன் அஸ் கிரிட்டிக். எலியட் வந்து ஒரு கிரிட்டிக்காக வந்து அவர் வந்து என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து அவரோட ஃபேமஸான எஸ்ஸே. அது வந்து அதை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது வந்து 1999 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் லிட்ரரி சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ஆர்டிக்கலில் வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த டேர்ம் ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிற டேர்மை வந்து ஒரு செல்டம் எம்ப்ளாய்டு இன் இங்கிலீஷ் டேர்மில் தான் வந்து அது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ட்ரெடிஷனை வந்து ஒரு பிளைண்டாக வந்து அந்த டைமிங்லேயே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டார். ட்ரெடிஷன் ஃபார்மாக தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் இருக்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு டைமிங்கும் ஏற்றாப்புல மாறும்ல. இப்போது ஓல்டு ட்ரெடிஷன் வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும். மிடில் ஏஜில் இப்போ வந்து நம்ம பாட்டி காலத்தில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்ம அம்மா காலத்தில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்ம காலத்தில் நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருப்போம். அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரேஷனில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரேஷனாக வந்து மாறுமே தவிர ஆனால் ஒரு பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் தீம் இருக்கும்ல, அது வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு எலைட் வந்து சொல்கிறாரு. இந்த எஸ்ஸே வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட்ஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷனோட கான்செப்ட். அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி ஆஃப் பொயட்ரி. ஒரு பொயட்ரியோட இம்பர்சனாலிட்டியை வந்து செகண்ட் பார்ட் சொல்லுது. அண்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டான பார்ட், நேச்சர் ஆஃப் கன்க்ளூஷன் ஆர் சம்மிங் அப் ஆஃப் தி ஹோல் டிஸ்கஷன். ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா நம்ம பேசின எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக வந்து சம்மப் பண்ணுறது, அதாவது சம்மரைஸ் பண்ணுவோம்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிரிட்டிசிசம் எக்ஸ்பிரஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் டு எ பர்டிகுலர் ஒர்க் ஆஃப் ஆர்ட். கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். அது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் ஒரு இன்டலெக்சுவல் ரியாக்ஷனை வந்து அந்த ரீடர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு புக்கையுமே ரீட் பண்ணும்போது அந்த ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன், இன்டலெக்சுவலான ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ட்ரெடிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் நாட் ஹேண்டிங் டவுன் ஆர் ஃபாலோயிங் த வே ஆஃப் ஏன்ஷியன் பிளைண்ட்லி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முன்னாடி ஃபாலோ பண்ண அந்த ஏன்ஷியன் வந்து நம்ம பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுறதோ இல்லைன்னா அவங்க பேட்டர்னை வந்து அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதோ வந்து ட்ரெடிஷன் வந்து கிடையாது. எலைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் ஆஃப் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிவான இமிட்டேட்டிங் தான். பாஸ்ட்டை வந்து ஒரு பேசிவாக தான் வந்து இமிட்டேட் பண்ணணுமே தவிர வந்து ஃபுல்லாக வந்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. காப்பின்னா அதை வந்து அப்படியே எடுத்து இது பண்ணுறது, இமிட்டேட்டிங்னா அதை பார்த்து அதை ஒரு பேசிக் கான்செப்டாக வச்சு நம்ம வந்து ஒன்று செய்கிறது தான் வந்து இமிட்டேட்டிங். அண்ட் ட்ரெடிஷனை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன் இஸ் டு பி கான்ஷியஸ் அக்வயர்ட் த்ரூ எ கிரேட் லேபர் இட் இன்வெஸ்ட் த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ். அதாவது ட்ரெடிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாகவே நம்மளில் வந்து கான்ஷியஸாகவே நம்மளோட ஹிஸ்ட்ரியாரிக்கல் சென்ஸில் வந்து இன்வெஸ்ட் ஆயிரும், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் சென்ஸில் வந்து இன்வெஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இஸ் இன்டிஸ்பென்சபிள் டு எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கண்டினியூ பீயிங் எ பொயட். ஒரு பொயட்டாக வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்பென்சபிளாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் இன்வால்வ் என்ன பர்செப்ஷன் நாட் ஒன்லி த பாஸ்ட்னஸ் ஆஃப் பாஸ்ட் பட் ஆஸ் அ ப்ரெசன்ஸ். அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்லேயுமே என்ன இருக்கணும்னா வெறும் பாஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடாது, ஒரு ப்ரெசன்ஸுமே வந்து இருக்கணும். பாஸ்ட்டை மட்டுமே வந்து நம்ம வந்து ஒரு மெயினாக வந்து எடுக்கக்கூடாது, ஒரு ப்ரெசன்ஸும் வந்து தேவை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒரு பொயட்ஸ் மைண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சனாலிட்டி ஆஃப் பொயட் இஸ் மியர்லி எ மீடியம் த்ரூ விச் த பொயட்ரி இஸ் கிரியேட்டட். ஒரு பொயட்டோட பர்சனாலிட்டி வந்து அவங்க பொயட்ரியில் வந்து கிரியேட் ஆனதாக இருக்கணும். அண்ட் பொயட்ரி அப்படிங்கிறது லிவிங் ஆஃப் ஹோல் லைஃப் ஆஃப் ஆல் பொயட்ரி தட் எவர் பீன் ரிட்டன். பொயட்ரிங்கிறது ஒரு ஹோல் லைஃபாக வாழ்ந்தது மாதிரியான இதாக இருக்கணுமே தவிர அது வந்து ஒரு ரிட்டனாக வந்து இருக்கக்கூடாது. பொயட்டோட மைண்ட் வந்து எப்போவுமே கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அண்ட் பொயட் மைண்டை வந்து ஒரு நியூ காம்பினேஷன் ஆஃப் எமோஷன் பட் இட் ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட் பை தீஸ்.
ஒரு எமோஷன் இருக்கணும், ஆனால் அந்த சேஞ்சஸ்னால வந்து அவங்க மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு பொயட்டுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிரான்ஸ்மிலேட்டாக இருக்கட்டும், ஒரு பேஷன் வித் அந்த மெட்டீரியலிஸ்டிக் பொயட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு நல்ல பொயட்டுக்கு வந்து எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலியட் வந்து சொல்கிறாரு. எமோஷன்ஸ்னா என்ன, ஃபீலிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பொயட் மைண்டை வந்து ஒரு ஜார் இல்லைன்னா ஒரு ரெப்டாக்கிளோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பர்லெஸ் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வந்து அது உள்ள வந்து ஒரு அடங்குனது. அண்ட் அந்த ஜாருக்குள்ளே வந்து அடங்குனதாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு அந்த ஜார்ல இருந்து நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்ல, தேவை உள்ளது மட்டும் தான் எடுப்போம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. த மோர் இன்டென்ஸ் த பொயட்டிக் ப்ராசஸ், த கிரேட்டர் த ஆர்டிஸ்டிக் எமோஷன் அண்ட் த பர்சனல் எமோஷன்ஸ் ஆஃப் த பொயட். வேணுங்கிறத வச்சு வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷனாக இல்லாமல் எமோஷன்ஸ்க்கும் ஃபீலிங்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து ஒரு பொயட்டுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க வந்து அந்த எமோஷனோடு அப்படியே வந்து அவங்க வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் கீட்டோட ஃபேமஸான ஒர்க்ஸ் ஓ டு நைன்டிங்கேல். கண்டிப்பாக வந்து இந்த ஒர்க்கை வந்து எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க. அண்ட் இதில் வந்து இந்த ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா, இதை ஃபுல்லாகவே நைன்டிங்கேல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேர்ட். அந்த பேர்டோட எமோஷன்ஸை தான் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க, கண்டெய்ன்ஸ் அ நம்பர் ஆஃப் எமோஷன்ஸ் விச் ஹாவ் நத்திங் டு டூ வித் த நைன்டிங்கேல். நைன்டிங்கேலால் எதுவுமே பண்ண முடியாத இது எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. த பொயட் ஹஸ் நோ பர்சனாலிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ். இந்த போமில் வந்து அந்த பொயட்டுக்கு வந்து எந்த ஒரு பர்சனாலிட்டியுமே கிடையாது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண. ஏன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நைன்டிங்கேலை தான் வச்சுருக்கோம். ஹி இஸ் மியர்லி எ மீடியம் இன் விச் எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைன் அ பெக்யூலர் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் வே. ஒரு நைன்டிங்கேலை வந்து நம்ம நார்மலாக பார்க்குறதுக்கும் ஒரு பொயட் அவரோட பார்வையில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவரோட பர்சனாலிட்டியை வந்து இந்த போமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலை. அவர் வந்து ஒரு மீடியேட்டராக தான் இருந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைன்டிங்கேலுக்கும் நமக்கும் வந்து ஒரு மீடியேட்டராக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த பொயட்ரியில் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, பொயட்ரி இஸ் நாட் டேர்னிங் லூஸ் ஆஃப் எமோஷன் பட் அன் எஸ்கேப் ஃப்ரம் எமோஷன். இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பட் அன் எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டி. பொயட்டுங்கிறது வந்து ஒரு எமோஷன்ஸை வந்து லூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் வந்து அந்த எமோஷன்ஸ்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாது, அந்த பர்சனாலிட்டியில் வந்து எஸ்கேப் பண்ணுறதா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம்ங்கிறது அவரோட ஃபேமஸான கிரிட்டிக்கல் எஸ்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது 1923 வந்து அது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து பயங்கர கான்ட்ரோவர்சி. என்னென்னா, எலியட் எஸ்ஸே ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி 1999க்கு அதுக்கு இதுவும் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியாக இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் கிரிட்டிக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த எலியட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டூ கைண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. த சூடோ சயின்டிஃபிக் வெர்பல் கிரிட்டிசிசம். இப்போ என்னென்னா, டிஃபெக்டிவ் கிரிட்டிசிசம் அண்ட் சூடோ சயின்டிஃபிக் வெர்பல் கிரிட்டிசிசம்னு சொல்கிறாரு. கிரிட்டிசிசம் அக்கார்டிங் டு the criticism according to Eliot is an articulation of resonant response. It involves disinterested play of mind on work of art. Finally he comes to a conclusion that critic must also be a poet. எலியட்டோட மெயினான பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொயட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இவரோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்கிறார். இன் மேட்டர் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் எ குட் கிரிட்டிக் ஷுட் நாட் அஃப்ரேம் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட். ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து எது குட் எது பேட் அப்படிங்கிறது வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹீ ஷுட் நாட் கன்சர்ன் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட். அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவர் வந்து என்றைக்குமே வந்து அந்த கிரிட்டிசிசமில் வந்து காட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவரோட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ ஒரு புக்கை நம்மளாக வாசிக்கிறதுக்கும் அந்த புக்கை வாசிக்காமல் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த புக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்மளாக வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடாது. ஹி மஸ்ட் சிம்பிளி எலிக்வேட் அண்ட் லீவ் த ரீடர்ஸ் டு கன்ஃபார்ம் த கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் வந்து அவரே வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரீடர்ஸ் கையில் வந்து பொறுப்பை கொடுத்துட்றாரு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக. Campaign in such as critique, tried and show a greater distinctiveness
He display much free intelligence, but his mind is not quite free enough. A true critic is one of which exercises free intelligence in a disinterested way. ஒரு நிஜமான கிரிட்டிக், ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவரோட ஃப்ரீ ஆஃப் இன்டெலிஜென்ஸை வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட் வேல வந்து சொல்லுவார். அண்ட் இந்த ஃப்ரீ ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ இஸ் தட் விச் ஒலி டிவோட்டட் டு இன்அக்வைரி. அவங்க நம்மளோட ஒர்க்குக்கு வந்து அவங்க வந்து டிவோட்டடாக வந்து இருக்கணும். எலியட் ஐடியா ஆஃப் கிரிட்டிக், எலியட்டோட ஐடியா வந்து கிரிட்டிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலியட் கான்ட்ரிபியூட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் கேன் நாட் பி அண்டர் எஸ்டிமேட்டட். அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டடானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அண்டர் எஸ்டிமேட்டட். ஏன்னா அதை வந்து ஒரு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவர் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசமில். He has been compared to Arnold. மேத்யூ அர்னால்டு இருக்குது இல்லையா, மேத்யூ அர்னால்டை வந்து இன்ஸ்பயராக வச்சு வந்தவர் வந்து டிஎஸ் எலியட். இவர் வந்து ஒரு மாடர்ன் கிரிட்டிக் அண்ட் இவரை வந்து அர்னால்டோட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேஸில் வந்து 19th centuryயில் வந்து இவர் வந்து சிமிலராகவும் இருப்பார் அண்ட் அதே அளவுக்கு டிஸ்சிமிலராகவும் இருப்பார். எந்த அளவுக்கு சிமிலராக இருக்காரோ அண்ட் அந்த அளவுக்கு வந்து அர்னால்டுக்கு வந்து டிஸ்சிமிலராகவும் இருப்பார். Eliot has brought a great deal for an original and whole things to English criticism. எலைட் வந்து இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்க்கு வந்து கிரேட் டீல்ஸ் அண்ட் ஒரிஜினல் டீல்ஸ் எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணி வந்தார். ஹி ஹேட் அ கிளியர் கான்செப்ட் அபவுட் த ஃபங்க்ஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கிரிட்டிக். அவருக்கு வந்து ஒரு கிளியரான கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கிரிட்டிசிசம்னா இப்படி தான் இருக்கணும் அண்ட் ஒரு கிரிட்டிக்னா இப்படி தான் இருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறார். அதாவது ஒரு நல்ல கிரிட்டிக்கான குவாலிஃபிகேஷன்ஸாக டிஎஸ் எலியட் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். There are a number of qualifications that a critic must acquire and develop if he is to do his function, which is a comment upon a adequate work of art. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து தேவையானது கண்டிப்பாக இருக்க வேண்டியதுன்னு எலியட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்பர்சனாலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டாபிக் இருக்குது. அந்த 4 டாப்பிக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, டாபிக் அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங்கை வந்து தயவு செஞ்சு வந்து மறந்துடாதீங்க. இம்பர்சனாலிட்டி அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிரிட்டிக்கு என்னென்னா சென்ஸ் ஆஃப் இம்பர்சனாலிட்டியும் இருக்கணும் அண்ட் அப்ஜெக்டிவிட்டியும் இருக்கணும். இம்பர்சனாலிட்டி அப்படிங்கிறப்போ எதையுமே வந்து பர்சனலாக உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது. ஒரு புக்கை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்னர் வாய்ஸ் வந்து பேசக்கூடாது, நம்மளாம் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த புக்கை தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணுமே தவிர அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணுமே. நம்மளோட இன்னர் வாய்ஸ் வந்து என்ன டிக்டேட் பண்ணுதோ அதை வந்து நம்ம எழுதக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு கேஸ் ஏதோ நம்ம வந்து படிக்கிறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்னர் வாய்ஸ் வந்து நமக்கு ஒன்று சொல்லலை, இதில் வந்து இவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு ஓன் ஜட்ஜ்மெண்ட் போடுவோம்ல, அது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சென்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு கிரிட்டிக் வந்து ஹைலி டெவலப்டாக இருக்கணும். எதுலன்னா சென்ஸ் ஆஃப் ஃபேக்டில். எலியட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயோகிராஃபிக்கல் ஒரு சோஷியாலஜிக்கல் ஃபேக்டில் வந்து டெவலப்டாக இருக்கணும். அதே ஃபேக்ட் வந்து அந்த ஒர்க்கோட வந்து ரெவலண்ட்டாக இருக்கணும், ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட வந்து ரெவலண்டடாக இருக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து எதோட ரெகார்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஜீனியஸ் ஆஃப் அ போம். அது வந்து ஒரு போயமில் வந்து ஜீனியஸ், அதாவது ஒரு பொயட்டால் தான் வந்து இதெல்லாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக வந்து சொல்கிறாரு. எபிலிட்டி ஆஃப் கம்பேரிஷன் அண்ட் அனாலிசிஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு பயங்கரமான சீஃப் டூலாம் கிரிட்டிக். என்னென்னா கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ். ஒரு நல்ல கிரிட்டிக்கு வந்து கம்பேர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், அனாலிசிஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்ஸ் நேச்சுரலி ஹேஸ் டு பொசஸ் எபிலிட்டி டு யூஸ் அ டூல் ஆஃப் குட் எஃபெக்ட். ஹீ ஷுட் நோ வாட் டு அனாலிசிஸ். கிரிட்டிக் ஹேஸ் டு பி methodological, sensitive intelligence, show curiosity and intensity of passion and infinity knowledge.
ஒரு நல்ல கிரிட்டிக்கு எந்த புக்கை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணணும், எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ லாங்குவேஜ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஒர்க். ஒரு கிரிட்டிக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து என்ன லாங்குவேஜால் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அலாங் வித் திஸ் ஹி ஷுட் பொசஸ் த சென்ஸ் ஆஃப் மியூசிக் ஆஃப் பொயட்ரி. அந்த ஒரு மியூசிக் சென்ஸ் ஆஃப் பொயட்ரியும் வந்து அவருக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவரோட மெயினான தீம் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல கிரிட்டிக் அப்படின்னா ஒரு நல்ல பொயட்ரி ஒரு பொயட்டாகவும் இருக்கணும். ஒரு நல்ல பொயட்டால தான் வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்காக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. ஸோ நிறைய பொயட்ரியை பற்றி வந்து நிறையா பொயட்ரி அண்ட் பொயட்டை பற்றி தான் வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸையுமே வந்து இவர் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் குட் கிரிட்டிக் வந்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டஸ் கிரிட்டிக். ஒரு கிரிட்டிக்காக வந்து அவரோட பீரியடில் அவர் யார் பீரியடில் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த ஏஜ் ஆஃப் குயின் விக்டோரியாவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஆத்தாரிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்ட் ஆஃப் ரிலீஜன் தெர் வாஸ் அ அத்தாரிட்டி ஆஃப் சர்ச். அத்தாரிட்டி அதாவது ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் சர்ச் வந்து அத்தாரிட்டியாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் டொமஸ்டிக் லைஃப்பில் வந்து அத்தாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அத்தாரிட்டியாக இருந்திருக்காங்க. அந்த ஃபீல்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸில் கான்ஸ்டியூஷன் வந்து அத்தாரிட்டியாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சரில் வந்து அத்தாரிட்டியாக இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொமான்டிசிசம் வந்து அத்தாரிட்டியாக இருந்திருக்கு குயின் விக்டோரியாவோட ஏஜில். பட் அட் த சேம் டைம் த ஓல்டு வேல்யூஸ் வேர் சேஞ்சிங் கிவிங் பிளேஸ் டு த நியூ ஒன். அந்த டைமிங்கில் வந்து ஓல்டு வேல்யூஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அது எல்லாமே வந்து நியூ ஒன்ஸ்க்கு வந்து பிளேஸாக வந்து விட்டுட்டு போகுது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஆர்டர் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி ரீப்ளேஸ் பண்ணுது. எதை பார்த்தீங்கன்னா ஓல்டு எல்லாமே ஓல்டு ஆர்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ ஆர்டர் வருது. அதே சேம் டைம் வந்து நிறைய டெவலப்மெண்ட் சயின்ஸ்லேயும் சைக்காலஜிலையும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது. அண்ட் அதே அந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் பிகின்ஸ் டு ஃப்ளோ. அந்த கிரிட்டிசிசம் வந்து ஃப்ளோவாக ஆரம்பிக்குது. தேவர் அனாலிட்டிக்கலி கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸ்பிரஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம். அந்த 4 ஸ்ட்ரீம் சொன்னாங்க இல்லையா, 4 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து ஃப்ளோ ஆகுது. அண்ட் என்னென்னா அனாலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸ்பிரஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாங்க. டிஎஸ் எலியட் வந்து என்ன பிலாங் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஆஃப் பொயட் கிரிட்டிக் ரன்னிங் ஃப்ரம் சிட்னி. In the case of Eliot, we find that his criticism throw light illustrate many aspects of critical theory. அண்ட் கன்க்ளூஷனாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா கிரிட்டிக் அவர் வந்து ஒரு பயங்கரமான கிரேட் கிரிட்டிக் அண்ட் ஒரு ட்ராமாட்டிக் அண்ட் குட் பொயட்டும் கூட. அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக ஒர்க் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுவார், ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். அவரோட ஹீ சாய்ஸ் எஸ்ஏ வேர்ட்ஸ் இன் இஸ் எஸ்ஏ போம் எக்ஸெட்ரா. He was a great and good critic. He defined the criticism very perfectly and purely. அவர் வந்து கிரிட்டிசிசம் ரொம்ப பர்ஃபெக்டாக பியூராக கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுவார். அவரோட எஸ்ஏ த பர்ஃபெக்ட் கிரிட்டிக்கில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா he re-examines 2 kinds of criticism. அவர் வந்து 2 கைண்ட் ஆஃப் வந்து கிரிட்டிசிசம் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனிஸ்டிக் கிரிட்டிசிசம் அண்ட் சூடோ சயின்டிஃபிக் வேர்பல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மொத்தத்தில் வந்து அவரோட மெயினாக என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து ஒரு நல்ல பொயட்டால் தான் வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்காக இருக்க முடியும். ஒரு நல்ல கிரிட்டிக் வந்து ஒரு பொயட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக வந்து இன்டைரக்டாகவும் அண்ட் அதே டைமில் வந்து டைரெக்டாகவும் சொல்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் டிஎஸ் எலியட்டை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி. அதாவது இவரோட ஒர்க்ஸ் அண்ட் இவர் என்னென்னலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அண்ட் அவரோட ஏர்லி லைஃப் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வரும். அதுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் எலியட்டை பற்றி கேட்டாங்கனாலே, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் கிராக் அவுட் பண்ணுறதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் டிஎஸ் எலியட்டை பற்றி எழுதுங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் அவர் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கிறது அந்த ஒர்க்ஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிரிட்டிக்காக வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது இதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பொயட் வந்து எப்படி இருக்கணும் அண்ட் ஒரு கிரிட்டிக் வந்து எப்படி இருக்கணும், அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் தனித்தனியாக சொல்லியிருக்காருல்ல, அதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கேட்டாங்கன்னாலுமே இவ்வளோ டீட்டெயில்டாக கொடுக்கலனாலும் கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்து இந்த கான்செப்டை எடுத்து அதுலேயும் நீங்கள் வந்து எழுதணும். அண்ட் எழுதுனீங்க அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக இந்த
மார்க்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அண்ட் உங்களுக்குமே கூட இன்னும் கொஞ்சம் நிறைய பேஜஸ் வந்து ஃபில் ஆகும். அண்ட் அவ்வளோதான் வந்து சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம்னாலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.